அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 9, 2023 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவண்ணாமலை பெண் எம்பி பதவி பறிப்பு, நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு, அப்புறம் மம்தா கண்டனம்னு தெரிவிச்சிருக்காங்க. மிசோரம் முதல்வராக பதவியேற்றார் லால்டு ஹோமா, 11 அமைச்சர்களுடன் பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மிசோரம் முதல்வராக ஜோரம் மக்கள் இயக்கம் கட்சியின் தலைவர் லால்டு ஹோமா வெள்ளிக்கிழமை பதவியேற்றார். அவருடன் 11 அமைச்சர்களும் பதவியேற்றன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பில் இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஆதித்யா எல்வன் மூலம் எடுக்கப்பட்ட சூரியனின் புகைப்படங்கள் வெளியிடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது அந்த சூரியனை ஒரு மோடுலையும் எடுத்திருக்கு. நைட் மோடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு மோட்லேயும் எடுத்திருக்கு. இதோட தெளிவான பிக்சர் வேணும்னா நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இப்போ எக்ஸின்னு மாற்றிருக்காங்களா பேர், அது யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் இஸ்ரோன்ற இதை டைப் பண்ணி பாருங்கள், அவங்க வெளியிட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா இஸ்ரோ ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், அதில் இதோட இமேஜஸ் கிளியராக இருக்கும். எடுத்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். குன்னூர் முப்படை தளபதி விபின் ராவத் நினைவு தூண் திறப்பு. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்த முப்படை தளபதி விபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் உட்பட 14 பேரே நினைவாக நஞ்சப்பசத்திரம் பகுதியில் நினைவுத்தூண் நிறுவப்பட்டு வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அந்த வண்டியோட அச்சு முறியும் அப்படின்னு வழி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. விண்ணப்பங்களை கவனமாக சரிபார்க்க வேண்டும்னு டிஎன்பிசிக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வட்டி விகிதத்தில் மாற்றமில்லைன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களில் ரூபாய் 5 லட்சம் வரை யூபிஐ பரிவர்த்தனைக்கு அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகளுக்கு குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம், அதாவது ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, எந்தவித மாற்றத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை. தொடர்ந்து 5வது முறையாக வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாமல் 6.50% தொடர்கிறது ரெப்போ ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.